டில்லியில் ஒரு நாள் 94 வயது மதிக்கத்தக்க ஒருவரை அந்த வீட்டின் உரிமையாளர் வாடகை கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக அந்த வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார். அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு புகைப்படக்காரர் அதை புகைப்படம் எடுத்து பத்திரிகை ஆசிரியரிடம் சென்று அதை வெளியிடுமாறு கூறுகிறார். அதை பார்த்த அந்த பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகிறது. இவர் யார் என்று தெரியுமா என்று கேட்கிறார். தெரியாது என்று சொல்ல, இவர்தான் இந்தியாவின் முன்னாள் தற்காலிக பிரதமர் குல்சாரிலால் நந்தா என்று அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். உடனடியாக அந்த வீட்டின் முன்பாக அதிகாரிகளும் போலீஸ் வாகனங்களும் குமிகின்றது. வீட்டுக்காரருக்கு அப்பொழுதுதான் உண்மையான நிலவரம் தெரிகிறது. ஆமாம், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் இறந்த பொழுது இந்தியாவின் தற்காலிக பிரதமராக இருந்தவர் குல்சாரிலால் நந்தா. தியாகிகளுக்கு வழங்கக்கூடிய பென்ஷனையும் மறுத்து, அரசு இல்லத்தையும் மறுத்து, இதற்காக நாங்கள் போராடவில்லை என்று, எங்களுடைய சுதந்திர போராட்டத்தை கொச்சைப்படுத்திவிட வேண்டாம் என்று மறுத்த மகான். நமக்கு தெரிந்ததெல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட் சூட் போடும் பிரதமரும், தைவான் காளான் சாப்பிடக்கூடிய பிரதமரையும் பார்த்த நம்முடைய தலைமுறைகளுக்கு குல்சாரிலால் நந்தா போன்றவர்களை அறிமுகம் செய்து அவர்களுடைய அரசியலை போற்றுவோம். பாரத ரத்னா குல்சாரிலால் நந்தாவிற்கு